அன்புக்குரியவர்களே, திரைசாலை தெரிந்து கொள்வோமா? குழந்தை இயேசுவின் திரைசால் தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இறைவனை மையப்படுத்திய வாழ்வு வாழ்ந்தார். அந்த இறைவன் தன்னை அன்பு செய்ய அழைக்கிறார் என்பதை உணர்ந்து பாவிகளுக்காக இறைவேண்டல் செய்தார். பிரான்சினி என்ற கொலையாளி மனம் திரும்ப வேண்டி பாடுபட்ட சுருவத்தின் முன்பாக ஜெபித்தார். அவர் தான் தூக்கு தண்டனைக்கு போவதற்கு முன்பாக பாடுபட்ட சுருவத்தை ஒரு குருவானவருடைய கைகளில் இருந்து வாங்கி 3 முறை முத்தம் செய்தார். 3 கொலைகள் செய்த அவர் 3 முறை பாடுபட்ட சிறுவத்தை முத்தம் செய்தது போது தன்னுடைய மறைப்பணி இதுவே என்பதை உணர்ந்து கொண்டார். பாவிகளுக்காக ஜெபிப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். குருக்களின் மீது பற்றி கொண்டதால் இயேசுவே பலிப்பொருளாகவும், இயேசுவே பலியாகவும், இயேசுவே பலி செலுத்துவராகவும் இருக்கிறார் என்பதை தூய பவுலடிகளின் மூலம் உணர்ந்தவர் குருக்களும் அதே நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் தன்னுடைய இறைவேண்டலை செய்தார். பணியார்களுக்கு கடிதம் எழுதி தன்னுடைய அன்பை, தன்னுடைய உடனிருப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். குழந்தை இயேசுவின் திரைசால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பணியாளர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதை ஒரு மலராக ஒப்பு கொடுத்தார். உலகத்தில் உள்ள கடை எல்லைகளுக்கும் நற்செய்தி சென்று பரவ வேண்டும் என்பதை ஆர்வமாக கொண்டிருந்தார். அதனால்தான் திரு அவையானது இவரை மறைப்பணி நாடுகளுடைய பாதுகாவலியாக அறிவித்திருக்கின்றது. குழந்தை இயேசுவின் திரைசால் குழந்தை உள்ளம் கொண்டு அருள் பணியாளர்களை அன்பு செய்தார். சிறு வயதில் தன்னுடைய தந்தை கேட்ட மறையுரையின் போது அவருடைய கண்ணீரிலிருந்து கண்ணீர் பொங்கி வருவதைக் கண்ட இவர் பணியாளர்கள் அசாத்தியமான காரியங்களை சாதாரணமாக செய்கிறார்கள். இயேசுவிற்காக தங்களுடைய தந்தை, தாய், உறவு அனைத்தையும் விட்டுவிட்டு அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பணி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட குழந்தை இயேசுவின் திரைசால் சிறு வயதிலிருந்தே அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த பணியிலே வீழ்ந்து விடக்கூடியவர்களாக உலக மாயையை கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர்களுக்காக குழந்தை இயேசுவின் திரைசால் ஒவ்வொரு முறையும் ஜெபித்தார். தன்னுடைய சகோதரி செலினுடைய தோளிலே தான் அவர் வத்திக்கானிற்கு பயணம் செய்கிற பொழுது எந்நேரமும் செலினுடைய தோளிலே சாய்ந்திருந்த ஒரு இளம் வயது அருள் பணியாளருடைய கற்பினுடைய தன்மையை நினைத்து மனம் வருந்தி, அவர்களும் நம்மை இயலாதவர்கள்தான், அவர்களும் வீழக்கூடியவர்கள்தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தார். தூய பலி செலுத்தக்கூடிய அந்த கரங்களை நினைத்து அவர்களுக்கு எந்நேரமும் ஜெபித்தார். தன்னுடைய அருள் சகோதரர்களான ரோலண்ட், போலியர் போன்ற தந்தையர்களுக்கு இவரே அருள் கிண்ணம், அப்பத்தட்டு, அப்பத்தில் கிண்ணத்தின் மேல் வைக்கப்படுகிற துணி போன்றவற்றை குழந்தை இயேசுவின் திரைசால் அனுப்பி குருக்களின் மீது தான் கொண்டிருக்கின்ற அன்பையும், குருக்களின் அருள் பணியாளர்கள் மீது அவர்கள் செய்கின்ற தியாகங்களின் மீது தாம் கொண்டிருக்கின்ற பச்சையும் குழந்தை இயேசுவின் திரைசால் ஒவ்வொரு முறையும் நினைத்து பெருமிதம் கொண்டார். இயேசுவிற்காக வாழக்கூடிய அருள் பணியாளர்களை அன்பு செய்வதே என்னுடைய பணி என்று பாவிகளுக்காக ஜெபிப்பதும் அருள் பணியாளர்களுக்காக ஜெபிப்பதுமே என்னுடைய கார்மல் வாழ்வு என்று சொல்லி குழந்தை இயேசுவின் திரைசால் தன்னை முழுவதுமாக அருள் பணியாளர்களோடு ஒன்றித்து கொண்டார். அருள் பணியாளர்களுக்கு இறை அன்பை மலராக தூவும் திரைசாலை நாம் எண்ணி மகிழ்வதோடு அருள் பணியாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம்.